டேய் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இவங்க ஏதோ ஒரு ஜோசியரை வந்து பார்த்துருக்காங்கங்க. அவிங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து உங்களோட லோகோவையும், ஜெர்சியும் மாத்துங்க. அதுவும் கிரிக்கெட் ஜெர்சி வேணாம். ஃபுட்பால் ஜெர்சி அடிங்க. அப்பதான் நீங்க வந்து கப்பு ஜெயிப்பீங்கன்னு இவங்களோட மண்டையில வந்து ஆணி அடிச்சாப்புல ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. அதையும் இவங்க வந்து நம்பிக்கிட்டு அவங்களோட ஃபஸ்ட்டு லோகோவை வந்து மாற்றினாங்க. முன்னாடி இருந்த லோகோவை வந்து தூக்கிட்டு இப்போ வந்து யானை படம் போட்டு அந்த புது லோகோவை வந்து செட் பண்ணாங்க. அதோட விட்டாங்களா, அடுத்து வந்து அவங்களோட ஜெர்சியை மாற்றுறேன்ட்டு மாற்றினது தான் மாற்றிருக்கீங்க. உங்களுக்கு வேறு ஜெர்சியே கிடைக்கலடா. பார்சிலோனாவோட ஓல்டு ஜெர்சி எப்படி இருக்குமோ அதையே இவங்க கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ணி நியூ ஜெர்சின்னு அடிச்சிருக்காங்க. 2022 ஒரு ஜெர்சி மாற்றினாங்க. அடுத்து 2023 ஒரு ஜெர்சி மாற்றினாங்க. இப்போ வந்து 2026 மறுபடியும் ஒரு ஜெர்சி வந்து மாற்றிருக்காங்க. இவங்க என்ன தான் ஜெர்சி மாற்றினாலும் இவங்களுக்கு கப் அடிக்கிற மாதிரி தெரியவே மாட்டேங்குது. லக்னோ டீம் மேனேஜ்மெண்ட்டு கண்ணாடியை திருப்புனாலாம் கப் அடிக்க முடியாதுங்க. நீங்கள் ஜெர்சியும் லோகோவும் மாற்றிலாம் கப் அடிக்கணும்னு நினச்சி கூட பார்க்காதீங்க. நீங்கள் வந்து எப்படி கப் அடிக்கலான்னா உங்களோட பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கப் அடிக்க முடியும். அதனால எடுத்த பிளேயர்ஸை வந்து ஒழுங்காக விளையாட வச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கப்படிக்க முடியும். இந்த வருஷம் நீங்கள் கப்படிக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஏன்னா எந்த டீம் வேணுமாலும் கப்படிக்கலாம். அதுக்கான தகுதியான டீம் தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஆனால் இந்த வருஷம் கம்பேக் கொடுத்து கப்படிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த டீம் கப்படிக்க போகுதுன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே நீங்கள் ஒரு ஐபிஎல் கண்ணியாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா ஐபிஎல் பற்றிய அனைத்து வீடியோஸுமே நம்ம சேனலில் வந்து வரும். அதுக்காகவே ஐபிஎல் கண்ணி சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.